ஹாய் BB7 ஃபேன்ஸ். என்ன எபிசோடில் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலையில் வந்து எல்லோரும் எப்பயும் போல் எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாயாவை வந்து தமிழில் பேச சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து நம்ம ஹாட்ஸ்டாரில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, யாரை வந்து தூய தமிழில் ஒரு நாள் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து மாயா பேர் அமைச்சிச்சு. அதில் மாயா அதிகம் உற்சவங்கனால இன்றைக்கி அந்த டாஸ்க்கை வந்து மாயா பண்ணுறாங்க. ஸோ மாயா பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஃபன்னியாக எல்லாமே கலெக்ஷன் நல்லா பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பார்த்தீங்கன்னா மெயினான டாஸ்க் வந்து ஃப்ரீசிங் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து யாரோட பேரண்ட் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டிலே இருந்துச்சு. இவங்க பேரண்ட் வந்தால் நல்லா இருக்குமே, இவங்க பேரண்ட் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃப்ரீசிங்கை போட்டாங்க. ஃப்ரீசிங்கை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமாவோட அம்மா வராங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா என் முகவரி அம்மா பாட்டை போட்டுவிட்டு பூர்ணிமா அம்மா என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனாலும் ஒரு ஹாப்பி பூர்ணிமா போய் எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட அவங்க உள்ளே வந்தோடனே நம்ம வந்து எல்லாரும் அவங்கவுங்க பார்க்கணும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விசித்ராட்ட போய் சாரி கேட்குறாங்க, இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாட்டையும் போய் சாரி கேட்குறாங்க. சாரி கேட்டதோட அப்புறம் ஒரு நன்றி சொல்கிறாங்க. ஏன் நன்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து தானே பூர்ணிமாவை சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி நன்றி சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு சாரி கேட்டிருப்பாங்க போல். எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாவுக்கு பதிலாக பூர்ணிமா அம்மாவே பிக் பாஸ்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஜாலி டைப்பு, ஃபன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க, எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து அவங்க பையனோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இவங்க பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடக்கிற சண்டை வந்து இவங்க பூர்ணிமா அண்ணன் கிஷோரோட சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சொல்லவுமே வந்து எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷ்ணுவை. கிஷோர் அண்ணா அப்படின்னு சொல்லி தாக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தலைவரும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக டவுன் ஆகுறாரு. வீடியோஸ் வந்து சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. சுற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது வந்து அர்ச்சனாவை நீ பாடியே ஆகணும், நான் கேட்டே ஆகணும், பாடியே ஆகணும், கேட்டே ஆகணும் அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவையும் சேர்த்து. அப்போம்போது அர்ச்சனா ஒரு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யார் இந்த தேவதை அந்த சாங் ஓடுது. சாங் போட்டோன்னே ஏதோ ஒரு குட்டி பொண்ணோட இது வர்றாங்க போல் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அர்ச்சனாவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. அர்ச்சனா அம்மா அப்பா உள்ளே வந்ததுக்கப்புறம் அர்ச்சனா ஓடி போய் கட்டி பிடிச்சி நல்லா ஒரு அந்த ஃபீலிங்லாம் வெளிப்படுத்ததுக்கப்புறம் அவங்க வர்றாங்க. உட்காந்து இங்கே தான் ஒரு ஹைலைட் மூமெண்ட்டே நடக்குது. அர்ச்சனாவோட அப்பா எல்லாரையும் வச்சு செய்கிறாரு. ஸோ வந்து அதில் ஃபஸ்ட்டு யார் ரோஸ்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விக்ரம்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, கொஞ்சமாவது மனிதாபிமானம் நடந்துக்கணும். நம்ம ஒருத்தவங்க வந்து ஒரு வேதனையில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து போய் ஹெல்ப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அவங்க பின்னாடி கிண்டல் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோஸ்ட் விட்டாரு. அதுக்கப்புறம் நிக்சன்ட்ட வர்றாரு. நிக்சன்ட்ட வந்துட்டு என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி போய் பேசியிருப்பார் போல நிக்சன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீ இப்படி பேசியிருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நிக்சனும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உண்டிங் ஆயிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக வந்து அவருடைய மனவேதனையை வந்து வெளிப்படுத்தி தீர்த்துக்கிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடயும் சுற்றி காமிச்சிட்டு அர்ச்சனா செஞ்ச உப்புமாவை வந்து பூர்ணிமா மாமா சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ன வரையாக தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.